ஹாய் ஓஸ் வெல்கம் டு மிஸ்டர் ரவி சேனல். நான்கள் இன்னைக்கு வீடியோவில் ஆசாதிங்கிற ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ஆசாதி இந்த படத்தை ஜோஜா ஜெயிக்கிருக்காரு. இந்த படம் சன்நெக்ஸ் OTT ஆப்பில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, ஹீரோயின் ரவீனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க தங்கச்சிக்காக ஒரு கொலை பண்ணிடுறாங்க. ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அவங்க டெலிவரி டேட் அப்போ போலீஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷனோட. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பிளான் பண்ணுறாருனாக்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தையையும் ஹீரோயினையும் கடத்தி வெளில கூட்டி போயிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாரு. இந்த பிளான் வந்து எப்படியோ போலீஸ்க்கு லீக் ஆயிடுது. இதுக்கப்புறம் குழந்தையும் ஹீரோயினும் வெளில கூட்டி போனாரா இல்லையா, போலீஸ்கிட்ட மாட்டினாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை எப்படியாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ளேயே நிறைய ஆளுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி ஒத்துக்க வச்சு ஒரு மாஸ்டர் பிளான் போடுவார். கடைசி வரைக்கும் படத்தில் வந்து இவங்க என்ன பிளான் போடுறாங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஹீரோ வந்து எப்படி ஹீரோயினை தூக்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை மட்டும் ரிவீலே பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து கடத்த போகிறோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் வந்து போலீஸ்க்கு தெரிய வருது. போலீஸ் ஃபஸ்ட்டு சாதாரணமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இது உண்மைதான்னு தெரியும். கடைசியில் வந்து ஹீரோ வந்து எப்படி அந்த ஹீரோயினை கூட்டு போகிறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. அந்த ட்விஸ்ட் நான் ரிவீல் பண்ண வரும்ல, ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணிட்டேன்னா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். படத்தில் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ட்விஸ்ட்டை. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வச்சுருந்துருக்காங்க. இந்த படத்தில் லால் வந்து ஹீரோயினோட அப்பாவை ஆக்ட் பண்ணியிருப்பார். அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவர் ஒரு எக்ஸ் ரவுடியாக இருந்திருப்பார். அவருக்கு ஒரு ஃபைட் சீன் வச்சுருக்காங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃபைட் சீன்லாம். படத்தோட ஹீரோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். அவரோட பிளானு, அவர் எக்ஸிக்யூஷன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த படத்தில். இந்த படத்தில் ஹீரோயின் தன்னோட தங்கச்சியை ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு அவன் வீட்டிலே போய் அருவாளை எடுத்து வெட்டி கொலை பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து சாத்தியமானாக்கா அது எனக்கு தெரியல. ஆனால் ஹீரோயின் கொலை பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் வந்து தூக்கு தண்டனை போடாமல் ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்சான படம். ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு தடவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கன்டென்ட்டும் இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நீங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.